விஜயோட கூட்டத்தில் இப்படி ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டதும் முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர், எம்எல்ஏ அப்படின்னு எல்லாரும் அங்கே போயாச்சு. ஆனால் தான் கட்சி கூட்டத்துக்கு வந்து தன்னோட கட்சிக்காரனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்காம வழக்குக்கு பயந்து முக்கிய பொறுப்பாளர்கள் ஆதவ் அர்ஜுனா உட்பட எல்லாரும் தலைமறைவாயிருக்கிறாங்க. கரூரில் விஜய் பிரச்சாரத்தில் 40 பேர் உயிரிழந்த கோர சம்பவம் தொடர்பாக தவிக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அக்கட்சி நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட பலரும் தலைமறைவாகியுள்ளனர். தவிக நிர்வாகிகள் பலரும் தலைமறைவாகியுள்ளனர். தவிக தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, சமூக ஊடக மேலாண்மை பொறுப்பாளர் தி ரூட் நிறுவனத்தின் ஜெகதீஷ் உள்ளிட்டோர் தலைமறைவாகியுள்ளனர். இதேபோல் தவிக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், பவுன்சர் நயீம் ஆகியோரும் செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவாகியுள்ளனர். அவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். நம்ம கட்சி கூடத்துக்கு வந்தவங்களுக்கு இப்படி ஒரு மீள முடியாத சோகம் ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லி கூட இருந்து ஆறுதல் சொல்லி ஆக வேண்டிய காரியத்தை பார்க்காம இப்படி தலைமறைவாக போயிருக்கிறது எவ்வளவு ஒரு கீழ்த்தனமான செயல். யார் என்ன ஆனாலும் பரவாயில்ல, யார் புழைச்சாலும் பரவாயில்ல, யார் செத்தாலும் பரவாயில்ல, நாம் பாதுகாப்பாக இருந்துக்கலான்னு தலைமறைவாயிருக்கிறாங்களே, இவங்க தான் நாளைக்கு நம்மளுக்கு நல்லது பண்ண போகிற தலைவர்களா அப்படின்னு நாம் யோசிக்கணும். உங்களை எந்த அளவுக்கு அவங்க கீழ்த்தனமாக நினச்சிருந்தா அக்கறை இல்லாமல் இப்படி தலைமறைவாக போய் இருப்பாங்க. விஜய் என்ன சொன்னார்? இந்த கட்சியில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் நான் சகோதர மாதிரி அப்படின்னு சொன்னார். கூட பிறந்தவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சுன்னா அண்ணனோ தம்பியோ இப்படித்தான் அவன் வீட்டில் போய் பாதுகாப்பாக உட்காந்துக்குவானா? அப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, இதெல்லாமே சினிமா டைலாக். உங்கள் உயிரை துச்சமனு மதிக்கிற இவங்களுக்காக நீங்கள் இனிமேல் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்காதீங்க. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் கனிமொழி எம்பி. உயிரிழந்தோரின் குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து முதலமைச்சர் அறிவித்த 10 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கினார்.